இப்படி மாவு பேசிஞ்சா அண்ணன் உடம்பு ஏத்திடுறாப்புல. அட அநியாயமே, ஒரு ஆம்பளை புரோட்டா மாவு பிசைய விட்டு பொம்பளைங்க எல்லாம் வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யோ எங்கேயாவது பொம்பளைங்க பரோட்டா மாவு பேசி பாத்துக்கிறியா? பரோட்டா மாஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க, பரோட்டா டீச்சர் சொல்லியிருக்காங்களா? எங்க வீட்டுல அண்ணன் தான் பரோட்டா மாஸ்டர். இந்தாங்கம்மா. என்ன வேது? போட்டோ. அது எப்பவுமே ரவி தம்பி தானே மாவு பிசையுது, கூட பிசைய பொண்ணு பாருங்கன்னு சொல்லி இருந்தேன். அந்த பொண்ணையும் தம்பியே செலக்ட் பண்ணிட்டா நல்லது இல்ல, அதான். பாட்டு இந்த பொண்ணு என்னம்மா அது? எனக்கு முடி வச்ச மாதிரியே இருக்கு. இவையில எல்லா பரோட்டாவையும் சாப்பிட்டுருவா, நம்ம கிடைக்காது. வேணாம். இந்த பொண்ணு ஐய செல்ஃபி எடுக்கிற பேர்ல கயிறே இல்லாம தூக்குல தோண மாதிரியே இருக்கு. ரிஜெக்டட். இந்த பொண்ணு இது என் காலேஜ் சீனியர் அக்கா. அப்படியா? துப்பட்டாலாம் போட்டு இருக்கு, குடும்ப குத்து விளக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு ஒத்து வராது. ஏன் ப்ரோக்ஸே? இல்ல இது கிறிஸ்டின் பொண்ணு, அப்பந்தான் சுடும், புரோட்டா எல்லாம் சுடாது. போட்டோவை மாத்தி வச்சிட்டானா? வேதக்கார புள்ளன்னு சொல்றிய, பிறவதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சிருக்கு. இவைய ஆர்சி கிறிஸ்டின், நம்மள மாதிரியே பூ போட்டெல்லாம் வச்சுக்கிடுவாவ. ஆனா இவைய நம்ம ஜாதி இல்ல. யோ மாவு பேசத்துல என்ன இந்து கிறிஸ்டின்? அவங்களுக்கு ஏசப்பானா நமக்கு ஈசப்பா, அவங்களுக்கு கன்னிமாதானா நம்ம கன்னியம்மா, அவங்களுக்கு அந்தோனியார்னா நமக்கு ஐயனாரு. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அது தெரியுமா? அக்கல்ல பேக் வச்சுட்டேன். இந்த மாவு பேசுற உரிமையெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. 2 பேர்